A very good morning students. Today now we are going to see about 6th standard science subject lesson 7 computer and introduction. So computer basis introduction அதை பற்றி தான் இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். First you will see the learning outcomes. So இதிலேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகேவா? டு நோ அபவுட் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப்மெண்ட் ஆகி வந்துச்சு ஜென்ரேஷன் வைஸாக அப்படிங்கிறத பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எந்தெந்த ஜென்ரேஷனில் என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிஞ்சுக்குவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, டு அப்ளை த நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் வேரியஸ் ஃபீல்ட் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ உள்ள டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரிலாம் வேரியஸ் ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ வில் சி define computer illa what is a computer. So what is a computer? Computer is an electronic device that process the data and information according to our needs. ஸோ கம்ப்யூட்டர்னா பேசிக்காக என்னது? கம்ப்யூட்டர் இஸ் ஏ எலக்ட்ரானிக் டிவைஸ். இது வந்து ஒரு மிஷின். ஓகே, தட் ப்ராசஸ், இதோட ப்ராசஸ் என்ன? த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். அதில் நிறைய டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுவோம், அந்த இன்ஃபர்மேஷன் நிறையா என்ன பண்ணுவோம்? சேவ் பண்ணி வைப்போம். ஓகே, அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்குவோம், நிறைய டேட்டா வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம நீட்ஸுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர். அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே, வி கேன் சேவ் த டேட்டா அண்ட் கன்வெர்ட் இன்டு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேவ் பண்ணுற டேட்டாவை வி கேன் கன்வெர்ட் இன்டு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெனி வேஸ். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நமக்கு நிறைய வேலை வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ எது பெயிண்டிங் பண்ணனாலும் பண்ணலாம், கலரிங் பண்ணலாம், கேம்ஸ் விளாட்லாம், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? கேதர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டேட்டாவில் இது ஃபோல்டரில் வந்து என்ன பண்ணலாம்? ஃபைல் க்ரியேட் பண்ணி ஃபைல்லேருந்து ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் நிறைய வேஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ நவ டேஸில் எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இப்போ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் இருக்கவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது. எப்படி மானிட்டர் அந்த விண்டோஸ் வந்து பெருசாக தெரியும், ஆனால் நமக்கு மொபைல் ஃபோனில் சின்னதாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கம்ப்யூட்டர் வந்து நிறைய வீட்டில் இப்போ வந்து நவ டேஸில் வந்து நிறைய யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர்? Computer is an electronic device that process the data and information according to our needs. Okay, next let us see who has invented the computer. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்வென்ட் பண்ணா, அதாவது இப்போ கண்டுபிடிச்சா, யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத பார்ப்போன்னா, இன் பிகினிங் ஆஃப் 19th சென்ச்சுரியிலே சார்லஸ் பாபேஜ். ஓகே, சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறவர் தான் கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு இன்வென்டட் பண்ணது. ஓகே, ஸோ இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து இவர் ஒரு ப்ரொஃபஸர், பட் கம்ப்யூட்டரை என்ன பண்ணியிருக்காரு? இன்வென்ட் பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ஹேஸ் டிசைன்டு ஃபஸ்ட்டு இவர் டிசைன் பண்ண கம்ப்யூட்டரோட பேர் என்னன்னு பார்த்தா அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ அனலாக் கம்ப்யூட்டரை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ் இன் 19th century. ஓகே, இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஹீ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பாப்பேஜ். ஓகே, த பேசிக் ஸ்ட்ரக்சர் designed by him is being to his all computer. So basic structure தான் இவரும் டிசைன் பண்ணியிருந்தார். him is being to all computers. ஸோ எல்லா கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஸோ சிமிலர்லி இதே இவருக்கு சார்லஸ் பாப்பேஜ்க்கு அடுத்ததாக யார் வந்து கம்ப்யூட்டரை அடுத்து இது பண்ணாங்கன்னா, சிமிலர்லி யார்? அகஸ்டா அடா Lovelace. Okay, Augusta Ada Lovelace is admired as the first programmer as she developed essential. So programல அதில் இது பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்தது யார்? அகஸ்டா அடா லவ்லேஸ். ஓகே, commands for the mathematical operations. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இதான் இவங்க வந்து கமாண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது யார்? சார்லஸ் பாப்பேஜ். அதுக்கப்புறம் அகஸ்டா அடா லவ்லேஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்கள் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன கான்செப்டாக அதில் வந்துருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் லெட்டர் சி அபாக்கஸ். ஸோ அபாக்கஸ்னால் என்னென்னு பார்ப்போம். விச் டிவைஸ் வாஸ் யூஸ்ட் பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம சிஸ்டமில் நிறைய போடுறோம், கால்குலேஷன்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் இல்லாத இயர்லி டேஸில் என்ன பண்ணாங்க பீப்புள் அப்படின்னா அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த இயர்லி ஸ்டேஜ் தேர் வாஸ் நோ கம்ப்யூட்டரே அப்போல்லாம் கிடையாது. ஓகே, இனிஷியலி த பீப்புள் யூஸ் எ டூல் கால்ட் அபாக்கஸ் ஃபார் கால்குலேஷன்ஸ். ஸோ கால்குலேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, லேட்டர் த ஸ்டார்டட் யூஸிங் எ டிவைஸ் கால்டு கால்குலேட்டர் ஃபார் கால்குலேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அபாக்கஸ்க்கு அப்புறம் தான் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் கால்குலேட்டர்ஸ். ஓகே, ஸோ கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். இன்னும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக மொபைல்ஸு கம்ப்யூட்டர்ஸு எல்லாமே நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ இன் இயர்லி டேஸில் பீப்புள்ஸ் என்ன we can use it for அபாக்கஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு கால்குலேஷன்லாம் டெரைவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி வென் டிட் கம்ப்யூட்டர்ஸ் கம் இன்டு யூஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கெலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிட் நாட் கம் டைரக்ட்லி ஃபார் அபாக்கஸ். ஸோ டைரெக்டாக அபாக்கஸ்லேருந்து இதானது கிடையாது. த கம்ப்யூட்டர்ஸ் தட் வி யூஸ் டுடே பிலாங்ஸ் டு 5th ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸாக கம்ப்யூட்டர் வந்து மாடிஃபை ஆகிக்கிட்டே வந்து தான் இப்போ நம்ம நவடேஸில் யூஸ் பண்ணுற ஜென்ரேஷன் என்னது 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் என்ன யூஸ் பண்ணாங்க, தேர்ட் ஜென்ரேஷன் என்ன யூஸ் பண்ணாங்க, அண்ட் 4th ஜென்ரேஷன் என்ன யூஸ் பண்ணாங்க கம்ப்யூட்டர். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பேர் என்ன, தே யூஸ்டு வேக்கம் டியூப்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு இயர்லி டேஸில் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த வேக்கம் டியூப் பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் பார்த்தா ஸோ இந்த வேக்கம் டியூபு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணப்போ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜராக இருந்துச்சு. ஒரு அது ஆக்குப்பை பண்ணுற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எனர்ஜி கூட அதுக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி லெவல் வந்து அதாவது பவர் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக அதுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த மிஷினுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மிஷின் என்ன ஆகும், ஓவர் ஹீட் ஆகிறனால நமக்கு நிறைய லாஸ் ஆச்சு. ஹீட் ஆனால் மிஷின்ஸ் வந்து இதாகும்ல, சீக்கிரமாகவே இதாகிடும். ஸோ அதனால் இந்த வேக்கம் டியூப் இது வந்து கொஞ்சம் பாசிபிளாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து தே கேன் யூஸ் டிரான்சிஸ்டர், அது பேர் தான் டிரான்சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் டியூபை கம்பேர் பண்ணுறப்ப அந்த கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணுறப்ப இது சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, லெஸ் பவர் தான் இதுக்கு யூஸ் ஆச்சு, ஹீட் வந்து லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்யூட்டரில் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தது தான் இன் தேர்ட் ஜென்ரேஷன் computer they used integrated circuit. So integrated circuit IC சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மில் இன்டிகிரேட்டட் சர்க்யூட் வந்து யூஸ் ஆச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள 2 ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணுறப்ப இது இன்னும் சைஸ் சின்னதாக இருந்துச்சு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து அதில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கம்ப்யூட்டரில். ஓகேவா? இது வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடாக இருந்துச்சு. தேர்ட் ஜென்ரேஷன்லேயே கொஞ்சம் ஸ்பீடு ப்ராசஸ் எல்லாம் நமக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தேர்ட் ஜென்ரேஷன்லேயே அந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து அதில் யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இன் 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தே யூஸ்டு மைக்ரோ ப்ராசஸ் வந்து 4th ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணோம். இது சைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற 3 ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்ப வெரி ஸ்மாலாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு ப்ராசஸ் ஆச்சு. ஓகே, போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. போர்ட்டபிள் தட் மீன்ஸ் இந்த கம்ப்யூட்டரை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இதுவும் மைக்ரோ ப்ராசஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் 5th ஜென்ரேஷன் நவடேஸில் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இன் 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நவ் தே யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய கேம்ஸ் விளாட்றோம். அது வந்து ரொம்ப விஷுவலாக நம்ம டேரெக்டாக விளாட்ற மாதிரி அது ஒரு கேம் தான், பட் இருக்காது, அங்கே இருக்க மாதிரியே நம்ம ஒரு ஃபீல்டில் விளாட்ற மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறது, ஹை ஸ்பீடு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் எது இருந்துச்சு இந்த 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இருந்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட் let us see generation of computer. ஸோ அதை விஷுவலாக உங்களுக்கு பிக்சராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பாருங்கள் எந்த இயரில் யூஸ் பண்ணாங்கன்னா 1940 to 1956 அந்த இயரில் யூஸ் பண்ணது வேக்கம் டியூப் கம்ப்யூட்டர். ஸோ இது பாருங்கள் ஒரு ரூம்லேயே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுச்சு அந்த கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து பெரிய சைஸாக இருந்துச்சு, இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுச்சு, உடனே ஹீட் ஆயிரும், ப்ராசஸும் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ். ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் இயர் பார்த்தீங்கன்னா 1956 to 1963 டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் கம்ப்யூட்டரை விட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதாவது சைஸு சின்னதாக இருந்துச்சு, எனர்ஜி லெவலும் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் ஆச்சு, ஹீட் ஆகிற ப்ராசஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். எது எந்த இயர்லனா 1964 to 1971 இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்டில் தான் நிறைய ஹை ஸ்பீட் ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ் வந்து இந்த கம்ப்யூட்டரில் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன், இது ரொம்ப சைஸ் மற்ற 3 ஜென்ரேஷனையும் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு, போர்ட்டபிள் கம்ப்யூட்டராகவும் இருந்துச்சு. தட் மீன்ஸ் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நவடேஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தட் மீன்ஸ் 2001லேருந்து இப்போ 2021 வரையும் நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர். ஸோ இதுக்கு மேலே அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் அட்வான்டேஜஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ அதோட பேர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்னது வேக்கம் டியூப், செகண்ட் ஒன் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஒன் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட், ஃபோர்த் ஒன் மைக்ரோ ப்ராசஸ், ஃபிஃப்த் ஒன் artificial intelligence. Okay, so next let us see data and information. So data and information are the two important elements in computer. So computer la pathina rendu important elements edu data and information. So define data அப்படினு கேட்டா எழுத தெரியும். data is the information that must be processed. So processed ஆகிறதுக்கு data is very very important and information is one. Okay, it cannot be used direct by us. So cannot be used direct நம்மளால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஜென்ரலி தே ஆர் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இது எப்படி இருக்கும், தே ஆர் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ஃபபெட் ஆர் இமேஜஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ் டேட்டா. ஸோ டேட்டா பேஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் லெட் அஸ் see do you know. do you knowல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ENIAC அப்படின்னா அதனோட டெஃபனிஷன் expand வந்து electronic numerical integrator and computer. Okay, was the first computer introduced in year 1946ல. ஸோ ஃபஸ்ட் நம்ம வேக்கம் யூஸ் பண்ணோம்ல, ஸோ வேக்கம் 1940 to 1956ல யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு இடையிலே வந்து 1946ல இந்த கம்ப்யூட்டரை வந்து இன்வெர்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேக்கம் டியூபும் இருக்குது, அது 1940லேருந்து ஸ்டார்ட் ஆனது, இது 1946. ஸோ இதுவுமே த ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் தான் introduced in year 1946. this is the first general purpose computer. எது ENIAC, electronic numerical integrator and computer. Okay, so next let us see the commands or programs that are used in computer are called software. This software can be divided into two types. அதாவது வந்து what is software? The commands or programs that are used in computer are called software. So command and the programs-லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் சொல்லுவோம். This software can be divided into two types. ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், another one is application software. First you will see about operating software. Software that is used to operate the computer is called operating software. So operating software we can use it in operate the computer. So operating the computer க்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ விண்டோஸ் லினக்ஸ்லாம் இதுக்கு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see application software. It is a software that is used to run a particular program. ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆகிறதுக்கு we can use it in application software. For example, the software used for painting, playing games in computer. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து பெயிண்ட் பண்ணுறது அந்த பிளேயிங் கேம்ஸஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம்காண்டி அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர்னால் என்ன, the commands or programs that are used in computer are called software. This software can be divided into two types. One is operating software, another one is application software. Okay.
So next let us see what is a hardware. So software na ennan paathom, ipo hardware na ennan paapom. Okay, the parts that are available in the computer that helps the software to works in a hardware. So software எப்படி work ஆகுது அப்படிங்கறத இது பண்றது, parts யூஸ் பண்ணி இது பண்றது தான் hardware. Okay, the parts that are available in the computer that helps the software to works in a hardware. So whatever we want to send a computer in sent through a device called input device. So input device na enna, whatever we want to send a computer, நம்ம கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுறோம், is sent to the device மூலமாக, இதுதான் என்னன்னு சொல்லுவோம் input device. For example கீபோர்டு நம்மளாம் இது பண்ணுறோம், எதுக்கு நம்ம டைப் பண்ணுறதுக்காண்டி, எல்லா நம்பர்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ we can use it in type. ஸோ அந்த சிஸ்டம்க்கு ஒர்க் ஆகுறதுக்காண்டி நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ், மவுஸ் ஆல்சோ இன்புட் டிவைஸ். நமக்கு பர்பஸ்க்கு வந்து ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், ரோலிங், ஸோ அந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்காண்டி மவுஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ கீபோர்ட், மவுஸ் அண்ட் அதர் இன்புட் டிவைசஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ்னால் த டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் டு பி சென்ட் டு த கம்ப்யூட்டர் ஆர் டிஸ்பிளேட் அவுட் ஆர் reproduced through some devices. These are called output devices. ஸோ அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன, கம்ப்யூட்டர்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கேனர் மூலமாக நம்ம பிரிண்ட் அவுட் வெளில எடுக்கிறோம்ல, ஸோ அது வந்து என்னது அவுட்புட் டிவைசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர், மானிட்டர், ஸோ ஆன். ஸோ அந்த நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா அது மானிட்டரில் நமக்கு தெரியுதில்ல, ஸோ இது வந்து அவுட்புட் டிவைசஸ். இல்லை பிரிண்ட் எடுக்கிறது ஒரு அவுட்புட் டிவைசஸ். ஓகே, ஸோ இன்புட் டிவைஸ்னால் என்ன, we want to send a computer is sent through a device called input device. For example the keyboard, mouse and other input devices. Next output devices, the data or information that has been sent to the computer are displayed out or reproduced through some devices. These are called as output devices. For example printer, monitor and so on. Okay, so இதுதான் ஹார்ட்வேரில் டூ இருக்குது, இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see what is CPU. CPU expand வந்து it is the central processing unit. CPUக்கு expand என்ன definition, it is the central processing unit. ஓகே, ஸோ நீங்கள் CPU பார்த்துருப்பீங்க, சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே CPU ஆன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ வில் லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் CPU இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஸோ CPU பற்றி இன்னும் ஹையர் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா Unit-7 கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.